தேவ பிள்ளைய இன்றைக்கு ஆண்டவர்களுக்கு சொல்ற காரியம், முதல்ல கருத்தா ஜெபம் பண்ணு. ரெண்டாவது, நீ எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? நமக்கு நேரம் இல்லை, மற்றதெல்லாம் சுருக்கமாக முடிக்க விரும்புகிறேன். நீங்க 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 14-15. நான் ஆவியோடு ஜெபம் பண்ணுவேன், கருத்தாங்கும் ஜெபம் பண்ணுவேன். நீங்க வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. இப்ப கருத்தா ஜெபிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த அறிவின் அடிப்படையில் ஜெபம் பண்றது, சந்தேகப்படாம ஜெபிக்கிறதுன்னு பார்த்தோம். ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறது அப்படின்னா அந்நிய பாஷை, பரிசுத்த ஆவியில நிரம்பி நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆவியானுடைய வெளிப்பாடை பெற்று ஜெபிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதில்லை. காரணம் என்னன்னா, நிறைய பேர் மாம்சத்தின்படி ஜெபிக்கிறாங்க. மாம்சத்தின்படி ஜெபிப்பது நல்லதுதான், ஆனா எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கிடைக்காது. எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பிதாவின் பரிபூர்ண சித்தத்தை அறிந்து ஜெபிக்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26-27 வாசித்து பாருங்க. அந்தபடி ஆவியானவர் நம்முடைய பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடி ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக என்ன செய்யறாரு? வேண்டுதல் செய்கிறார். அவர் பரிசுத்தவான்களுக்காக அவர் ஜெபிக்கிறபடினால அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிக்கணும். நீங்க ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை கேட்டு ஜெபிச்சீங்கன்னா உங்க ஜெபத்துக்கு என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும். பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நீங்க எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஆவியினாலே ஜெபம் பண்ணி. எதனால ஜெபம் பண்ணணுங்க? வேதம் சொல்லுகிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 23-24 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் ஆவியா இருக்கிற அவரை தொழுது கொள்ளுகிற ஆவியோடு உண்மையோடு என்ன செய்யணும்? தொழுது கொள்ளும். ஆவியோடுனா பரிசுத்த ஆவியில நிரம்பி கர்த்தரை ஆராதிப்பது, பரிசுத்த ஆவியில நிரம்பி ஆவியானவர் கொடுக்கிற வேதத்தின் அடிப்படையில் ஜெபிக்கிறது, வெளிச்சத்தின் அடிப்படையில் ஜெபிக்கிறது. நாங்க ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை எழுப்புதல் கூட்டம் நடத்துறோம். அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் எதற்காக ஜெபிக்கணும்னு சொல்லி என் மனைவி தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தர் என்ன வசனம் கொடுக்கிறோ அதன் அடிப்படையில் ஜெபிக்கிறத நீங்க பார்க்க முடியும். நாங்கள் அப்படிதான் ஜெபிப்போம். ஆவியானவர் என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்கிறார் அந்த பாயிண்ட்ஸுக்கு ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபிக்கும் போது நாங்கள் கண்கள் காண அற்புதத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்துக்கு உன்னால ஜெபிக்க முடியல அப்படின்னா நீ பரிசுத்த ஆவியுடைய ஆலோசனை கேட்கணும். அநேக வேலைகள்ல ஊழியத்துக்கு வரும்போது இப்படிப்பட்ட பிரசங்க நேரங்களில் ஜெபிக்கிற பொழுது நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், இந்த சபைக்கா எதுக்கு ஜெபிக்கணும்? இந்த சபை குறித்து நீங்க என்ன வெளிப்பாடு தாரீங்க? என்ன காரியத்துக்கு நான் ஜெபிக்கும் போது ஆவியானவர் எனக்கு வெளிப்பாடு தருவார். நடந்த ஒரு சம்பவம், ஒரு அம்மா சென்னையில் இருக்கிறாங்க. அந்த அம்மா பாத்தீங்கன்னா ஒரு நாள் வேலைக்கு கிளம்பி இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் சொன்னா நீ போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு. ஆனா எதற்கு ஜெபிக்கணும் அந்த அம்மாவுக்கு தெரியல. ஆனா ஒரு 2 மிஷனரிகளுடைய முகத்தை மட்டும் கர்த்தர் காமிச்சார். உடனே இந்த அம்மா போய் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த மிஷனரிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். முழங்கால் தான் போட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு அந்நிய பாஷையில ஜெபம் பண்றார். ஆனா எதுக்கு ஜெபிக்கிறான்னு தெரியல. ஆனா அந்த 2 ஊழியக்காரர்களுக்கு மட்டும் ஜெபிக்கிறான்னு மட்டும் தெரியும். 1 hour இந்த அம்மா பாத்தீங்கன்னா அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபம் பண்றாங்க. ஆவியானவர் நிரப்பி வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கண்ணீரோடு அப்படியே அவங்க ஜெபிக்கிறத உணர முடியுது. 1 மணி நேரம் ஜெபம் முடியுது. அவங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் கிடைக்குது. அவங்க உணர்றாங்க கர்த்தர் ஜெபத்தை கேட்டுட்டான்னு. நடந்து முடிந்து 2 மாசம் ஆச்சு. அந்த மிஷனரிகள் இவங்களுக்கு தெரியும். அந்த மிஷனரிகள் சில மாதத்துக்கு ஒருக்க இவங்களை விசிட் பண்ண வருவாங்க. அப்ப அவங்க பீகார் மாநிலத்தில் ஊழியம் செய்யறவங்க. அவங்க வந்திருந்தாங்க. வந்த பொழுது இவங்க கேட்டாங்க, இந்த டேட்டை சொல்லி இந்த டயத்தை சொல்லி அந்த டயத்தை கரெக்டா கேட்டாங்க. எங்க பாஸ்டர் இந்த நேரத்தில் கர்த்தர் உங்க 2 பேருடைய முகத்தை காட்டினாரு, இந்த காரியத்தை நான் ஜெபித்தேன், என்ன நடந்தது அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவங்களுக்கு ஆச்சரியம் வந்து, அம்மா நீங்க சொல்றது உண்மை. நாங்க அந்த நேரத்தில் ஒரு கிராமத்தை விசிட் பண்ணி ஊழியம் செய்வதற்காக டாக்ஸ் ஊழியம் செய்வதற்காக போயிருந்தோம். நாங்க போகும்போது அந்த ஊழியத்தை அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் போனோடனே பாத்தீங்கன்னா ஒரு ஈவில் ஸ்பிரிட்டோட எங்களுக்கு நல்லா தெரிஞ்சது, ஒரு ஈவில் ஸ்பிரிட் எங்களுக்கு தாக்குன்னு தெரிஞ்சது. எங்களுக்கு வயிற்று வலி, தாங்க முடியாத வயிற்று வலி. கீழே 2 பேரும் விழுந்து நாங்கள் உருண்டு கொண்டிருந்தோம். நாங்க நினைச்சோம் இன்னைக்கு செத்தோம், நம்ம கதை என்ன செஞ்சு முடிஞ்சிச்சுன்னு நாங்க நினைச்சோம். அந்த அளவுக்கு நாங்க வேதனையில துடித்து கொண்டிருந்தோம். ஆனா திடீர்ந்தாப்புல ஒரு 1 hour முடிகிற நேரத்தில் பாத்தீங்கன்னா தேவனுடைய வல்லமை எங்கள் மேல இறங்குச்சு. அந்த அசுத்தாவுடைய ஸ்பிரிட் வெளியேறிச்சு. நாங்கள் விடுதலை பெற்றோம் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. நல்லா கவனிக்கணும். அங்க இருக்கிற 2 ஊழியக்காரனை கர்த்தர் விடுதலை ஆக்குவதற்காக இங்க இருக்கிற ஒரு அம்மாவை பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி பிதாவின் சித்தத்தின்படி அவர்கள் ஜெபித்த பொழுது கர்த்தர் அங்கே விடுதலை தந்தார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும். ஒரு காரியத்துக்கு நீயா சொந்தமா ஜெபம் பண்றதுக்கும் பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை கேட்டு ஜெபிப்பதற்கு வித்தியாசம் இருக்குது. பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை கேட்டு நீங்க ஜெபித்தா உங்க ஜெபத்துக்கு கண்கள் காண கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள் மேக்சிமம் ஆவியில நிரம்பி என்ன செய்யணும்? அந்நிய பாஷையில பேசணும். ஆவியானுடைய சத்தத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். உங்களுக்கு ஆவியானுடைய சத்தத்தை கேட்க முடியும்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்க என் கூட பேசுறத நான் உணரும்படி என் கண்களை என்ன செய்யும்? திறந்தரலும், செவிட்டு காதை திறந்தரலும் அப்படின்னு ஜெபிக்கணும். அல்லேலூயா. எதை திறக்கணும் சொல்லுங்க?
செவிட்டுக்காத லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. எம்மாவூர் சீசர்கள் இயேசு பக்கத்தில் நடந்து வருவார். இயேசு தான் வர்றாருங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு இல்ல, வெளிப்பாடு இல்ல. நல்லா கவனிக்கணும், என்னைக்கு வெளிப்பாடு வருதோ அன்னைக்கு தான் நீ வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். வெளிப்பாடோடு நீ ஜெபிக்கணும். வெளிப்பாட்டின் ஆவியான உனக்கு அபிஷேகம் அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப சீசர்களோடு இயேசு பேசிக்கிட்டு வர, இவர் தான் இயேசுங்கிற வெளிப்பாடு கிடைக்கல. கடைசியில் இயேசுவை கூப்பிட்டு வீட்டில் உட்கார்ந்து சாப்பாடு இயேசு அப்ப எடுத்து பிட்டு கொடுக்கும் போது அவருடைய கண்களை கர்த்தர் திறந்தார். ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யப்படுது? திறக்கப்படும் போது இயேசு அவங்களோடு இருக்கிறதை உணர்ந்தாங்க. நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? உள்ளான மனிதன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். எது திறக்கப்படணுங்க? ரெண்டாவது, நீங்க அதே பைபிள்ல வாசித்து பாத்தீங்கன்னா 51:42 இருந்து நினைக்கிறேன், அதுல பாத்தீங்கன்னா சீசர்கள் வந்து இயேசு உயிரோடு எழுந்த பிறகு சீசர்களுக்கு தரிசனமாகி வேத வசனங்களை சொல்லுவார். ஆனா வேத வசனத்தை அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. அப்பொழுது வேதத்தில் ஆவியானவர் எழுதுகிறார், வேத வசனங்களை புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் அவர்கள் மனதை திறந்தார். எதை திறக்கிறாரு? நல்லா கவனிக்கணும். மைண்ட் என்னது திறக்கப்படணும்? மைண்ட் என்ன செய்யப்படணும்? முதல்ல எது திறக்கப்படணும்? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், அது ஆவியில. ரெண்டாவது என்ன திறக்கப்படணும்? மைண்ட் திறக்கப்படணும். அப்பதான் நீ தேவனுக்காக என்ன செய்ய முடியும்? பலன் கொடுக்க. ஆனா நீ ஜெபிக்கணும். என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கிறோம் எதுக்கு தெரியுமா? என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளை ஆசீர்வதியும், என்ன ஆசீர்வதியும், என் பிள்ளை என்ன செய்யும். இதை தவிர நிறைய பேருக்கு ஜெபமே என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. இப்படிப்பட்ட ஆத்துமா ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கேட்கணும். அல்லேலூயா.